விசுவாசி ஒருவர் தன்னுடைய வேதாகம புத்தகத்தின் ஒரு ஓரத்தில் டி என்கிற வார்த்தையும் மறு ஓரத்தில் பி என்கிற வார்த்தையும் குறித்து வைத்திருந்தாராம். டி என்பதற்கு டெஸ்டட் என்றும் பி என்பதற்கு ப்ரூவன் என்கிற அர்த்தம். அதாவது இந்த வேத புத்தகத்தில் சொல்லி இருக்கிற வாக்குத்தத்தத்தை நான் பரிசோதனை செய்து அது உண்மையாக நிரூபிக்கப்பட்டது என்பதை உணர்த்தும்படியாக அந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் அது பரிசோதனை செய்து உண்மை என்று நிரூபிக்கப்பட்ட வார்த்தைகள். நீங்கள் கூட உங்களுடைய வாழ்வில் ஆண்டுடைய வார்த்தைகளை பரிசோதனை செய்து பார்த்திருக்கலாம். இது ஒரு வகை விசுவாசம். ஆனால் கர்த்தர் மேல் நீங்கள் வைக்கக்கூடிய விசுவாசம் காலப்போக்கில் வலுவடைகிற பொழுது முதிர்ச்சி அடைகிற விசுவாசம் அடையாளங்களை கேட்பதை விட்டு தைரியமாக கர்த்தரை நம்புகிறது. கப்பல் ஓட்டுகிற மாலுமியினுடைய விசுவாசத்தை பாருங்கள். அவர் கடலில் மறுகரையை காணாமல் தைரியமாய் முன்னேறுகிறார். பல நாட்கள், வாரங்கள், மாதங்கள் கூட ஆகிறது. ஆனால் ஒரு நாள் காலையில் பயமில்லாமல் ஒரு துறைமுகத்தின் கரையை அவர் அடைகிறார். எப்படி அவர் இவை எல்லாவற்றையும் கண்டுபிடித்தார்? அவர் கையில் ஒரு திசை காட்டி இருக்கிறது, கடலுடைய கேலண்டர் இருக்கிறது, தொலைநோக்கி இருக்கிறது, ஆகாயத்தில் இருக்கிற வெண்மீன்களை பார்க்கிறார். தன்னுடைய கப்பலை சரியாக வழி நடத்துகிறார். பார்வை இல்லாமல் பயணிப்பது ஒரு அதிசயமான விஷயம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இது மிகவும் பொருத்தமான ஒன்று. என்னுடைய உணர்வுகளையும் என்னுடைய எதிர்பார்ப்புகளையும் நேரடியாக கண்டுதான் நான் நம்புவேன் என்கிற நிலையிலிருந்து நான் காணாமல் கூட கர்த்தரை விசுவாசிப்பேன் என்பது மேலான விசுவாசம். காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிறது வேதம். அப்படிப்பட்ட பாக்கியவான்கள் அவர்கள் பாதுகாப்பாக முன்னேறுகிறதற்கு கர்த்தருடைய சமூகத்தை நாடுகிறார்கள். நீங்க உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா இருக்கிறீர்கள்?